அவருக்கு சினிமா வளர்ச்சிங்கிறது பாஜக எதிர்ப்பில் வந்தது தான். அவருடைய பைரவா, ஜில்லா போன்ற படங்கள்லாம் ஒரு ஆவரேஜ் வெற்றி படங்களாக இருக்கும்போது, மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி எய்த்து பேசினதும், அதற்கு பிறகு நெய்வேலியில் ஐடி ரைடில் அரெஸ்ட் பண்ணி கிரிமினல் மாதிரி நடத்தினதும் பாஜகவுக்கு எதிரான சக்திகள். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் தனி அரசு, டிடிவி ஆதரவாளர்கள் எல்லாமே தமிழ் தேசியர்கள், திராவிடர்கள், மத சார்பற்றவர்கள்லாம் அவரை ஒரு பாஜக எதிர்ப்பு சக்தியாக தூக்கி நிறுத்தி அவரோட மார்க்கெட்டிங் ரேஞ்சு பெரிய அளவில் உயர்ந்தது. அவரோட திறமை இருக்குது, டான்ஸர் அதெல்லாம் இருக்கும்போது இதுவும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிச்சு. அதனால் அவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். பாஜகவுக்கு ஆதரவாக எங்கேயுமே ஒரு வார்த்தை பேசலை. அதே வேளையில் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் இளைஞரணி தலைவர் எடப்பாடிக்கு ஆதரவாட்டு இவர் படத்தையும் போட்டு அவர் படத்தையும் போட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அதில் வேற ஒரு சமூக பின்னணியும் இருக்குது, ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அரூரில் இவங்க ஆட்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக இது பண்ணியிருக்காப்புல, கொடியெல்லாம் கொண்டு போய் காட்டி அவர் எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு மனநிலையை மெல்ல நேற்று கூட நீங்கள் அதில் ஒரு விவாதம் வச்சிங்க, அவங்க காட்டுறாங்க. ஆனால் பாஜக சென்ட்ரிக்கா விஜய் எதுவும் சொல்லலை. இதுவரை சொல்லுவாராங்கிறதும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது.